நீ என்ன பொங்கல் நினைச்சிருக்க? அரிசி பொங்கல். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொங்கல், ரவா பொங்கல். இது ரவையில பொங்கலா? ரவையை வச்சு உப்புமா தான் செய்ய முடியும்? கிடையவே கிடையாது. ரவையை வச்சு பொங்கலும் செய்யலாம். அப்படியா? வாங்க போய் செய்யலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரவை பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 1 கப் ரவை, 1/2 கப் மூந்தால், ஒரு பச்சை மிளகாய் நான் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் cashews, ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சியை நான் இப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் நெய். காவியா, ரவை எப்படி போடணும்? ரவை ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான். ஆனால் நம்ம ஒரு ஸ்மெல்க்காக 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு ரோஸ்ட் பண்ணிட்டு எடுக்கணும். ஸோ வாங்க 1 ஸ்பூன் நெய் ஊற்றி ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ணி சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பெரட்டிட்டு எடுத்து வச்சாச்சு. வாங்க நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ மிளகு போடுறேன். மிளகு பொரிஞ்சோடனே ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கறி லீவ்ஸ், அடுத்து cashews. இந்த 1 கப் ரவைக்கும் 1/2 கப் பாசிப்பருப்புக்கும் 4 டம்ளர் to 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் வாட்டர், 3rd கப் ஆஃப் வாட்டர், லாஸ்ட் கப் ஆஃப் வாட்டர். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் போட்டுக்கலாம். ஸோ இது கொதிச்ச உடனே நம்ம இந்த ரவையும் பாசிப்பருப்பையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு போடுறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ரவையை போட்டுக்கலாம். நம்ம ரவை இப்போ கட்டி தட்டாமல் இருக்குது. இப்போ நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த குக்கரை மூடிக்கிறேன். ஸோ இப்போ குக்கர் மூடியாச்சு. ஒரு 5 விசில் விடலாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டியான ரவா பொங்கல் ரெடி. ஸோ இன்னைக்கு வந்து பாப்பு தான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறா. ஸோ இந்த பாப்பு டேஸ்ட் பண்ணு. எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்குது. பயங்கரமாக சுடுது. நான் வந்து ரவையில் பண்ணுறதுனால உப்புமா மாதிரி எப்படி இருக்குன்னு நினச்சேன். பட் பொங்கல் சூப்பராக வந்திருக்கு. பொங்கல் மாதிரியே இருக்குது. சாதத்துக்கு அரிசிக்கு பதிலாக ரவையை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்க மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்து வேக வச்சு ரவையை போட்டு தண்ணி ஊற்றி கூட கிளறி பேனில் பண்ணலாம். பட் இந்த மெத்தட் குக்கரில் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஈஸி மெத்தட். அதனால தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். Hope you guys enjoy this video. ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவா பொங்கலை வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தால் கமெண்ட் சொல்லுங்கள்.